வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். இப்போ கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆகாபுக்கு உன்னை காண்பி. 7வது வசனம். ஒபதியா வழியில் போகும்போது கர்த்தர் யாரை பார்க்க சொன்னாரு? ஆகாபை தான் பார்க்க சொன்னார். இவர் யாரை பார்த்தாரு? ஒபதியாவை பார்த்தாரு. இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது என்ன நினைக்கலாம் தெரியுமா? சாதாரணமாக எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்னங்க போகிற வழியில் ஒபதியா வந்துட்டார். ஏன் இவர் ஆகாப்பை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நடுவில் ஒபதியா வந்துட்டார்? இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எலியா ராங் ரூட்டு. எலியா வாசிங்க 5வது வசனம் வாசிங்க. ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக் கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். நல்லா கவனிங்க. அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போகிறேன். நான் ஒரு சைடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரேன், நீ ஒரு பக்கம் ஃபுல்லாக என்ன செய்ய சுற்றி பார்த்துட்டு வா. இப்போ கர்த்தர் யாரை பார்க்க சொன்னார்? அப்போ எலியா எந்த சைடு போயிருக்கணும்? ஆகா போன சைடு போயிருக்கணும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? எலியாவுக்கு தெரியுமே யார் எங்கே வராங்க எங்கே போகிறாங்கன்னு. யாருக்கு தெரியும்? கர்த்தர் கொண்டு போய் விடுவாரே அவனை, அந்த வழியை கர்த்தர் காட்டுவாரே. எலியாவுக்கு எந்த இடத்துல போய் என்ன பண்ணணுன்றது தெரியுமே. இப்போ எலிசா போய் பாருனா நேராக எலிசா போய் பார்த்தாரா இல்லையா? சாரி பார்த்து விதவி வீட்டுக்கு போனால் நேராக போனாரா இல்லையா? ஏன் ஆகாப்பை மட்டும் ராங் ரூட்டில் போகிறாரு? இங்கேயே எலியா ரூட்டை மாற்றிட்டார். இவர் ஆகாப்புக்கு உன்னை காண்பினோடனே ஆகா போகிற ரூட்டில் இவர் போகல. இவர் யார் போகிற ரூட்டில் போகிறாரு? ஒபதியா போகிற ரூட்டில் போகிறார். ஒபதியா போகிற ரூட்டில் போனால் என்னங்க பிரச்சனை? ஒபதியா யார்? நீதிமான் தானே, தீர்க்கதரிசிகளை 50 பேரை வச்சு பத்திரமா பாதுகாக்கிறவன் தானே, நல்ல மனுஷன் தானே, விசுவாசி தானே. அவனை பார்த்ததில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ராங் ரூட்டில் போனதுனால்தான் ஒபதியா ஒரு விதையை போட்டு விட்டான். என்ன விதை போட்டான் பாருங்க, வாசிங்க 13வது வசனம். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போகிற போது, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்தியை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போ ராங் நியூஸ் கிடைக்குது இவருக்கு. என்ன நியூஸ் கிடைக்குது? ராங் நியூஸ். அது என்னங்க ராங் நியூஸ்? அவர் உண்மையை தானே சொன்னார். இது இவருக்கு தேவையில்லாத செய்தி. இவர் பார்க்க போனது யார? ஆகாப்பை. ஆகாப்பை போய் மழை வரப்போகுதுன்னு சொல்ல போகிறாரு. மழை பெய்ய போகுது. இதுதான் விஷயமே. இப்போ இவர் தேவையில்லாத ரூட்டில் போக ஒபதியாவை பார்க்க ஒபதியா ஒரு நியூஸை போட்டு வைக்கிறாரு. என்னன்னா, கெபியில் 50 பேருக்காக சாப்பாடு கொடுக்குறோம், அங்கே போயிட்டா 50 பேர் 100 தீர்க்கதரிசி சேஃபாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணியும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுதான் எலியாவை கொண்டு போய் எங்கே நிறுத்துகிறதுனா 1 ராஜாக்கள் 19ல் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகி, அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஏன்னா அவன் கெபிக்கு வர வேண்டிய ஆளே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, சிரியாவுக்கு போ. நீ போக வேண்டியது தமஸ்குவின் வழியாய் சிரியாவின் வனாந்தரத்துக்கு போ. அது நார்த்தில் இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன். இவர் போனது ஓரேபு, சவுத்தில் இருக்கு, ஈஜிப்டில். அது சிரியா தேசம், இது எகிப்து தேசம். ராங் ரூட்ல எலியா போயிட்டு இருக்கிறாரு. போய் ஒரு கெபியை பார்த்து தங்கிட்டார். எலியாவுக்கு எப்படி இந்த ஐடியா வருது? 1 ராஜாக்கள் 10:17 கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அதே ஆளு ஆகாபை பார்த்து ஆகாபை வர சொல்லு. இவ்வளவு சொல்ல தெரிஞ்ச எலியாவுக்கு யேசபேலின் வார்த்தையை கேட்ட உடனே ஓடி போய் கெபிக்குள்ள தங்கணும்னு ஒரு தாட்டு ஏன் வந்துச்சுன்னா, இங்க ஒருத்தன் ஏற்கனவே ஒரு விதையை போட்டான். என்ன விதையை போட்டானா, கெபியில தீர்க்கதரிசிகள்லாம் பத்திரமா இருக்காங்க, சாப்பாடு தண்ணி கொடுக்குறோம். இந்த வார்த்தை ஏன் எலியாவுக்கு வந்ததுன்னா, ஒபதியாவை பார்த்ததுனால. ஏன் இவர் ஒபதியாவை பார்த்தாருன்னா, ஆகாபை பார்க்குற ரூட்ல போல, இவர் ஒபதியா போன ரூட்ல போயிட்டார். அதனுடைய விளைவு சில நேரங்களில் படிக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் விஷயத்த. வசனம் தெளிவாக சொல்லுது, ஆகாப்பு வழியை பகுத்து கொண்டு ஆளுக்கு ஒரு புறமாக போனார்கள். ஆனால் இவன் பார்க்க போனது ஆகாப்ப, ஆனால் பார்த்தது யார? இதுதான் நாம் செய்யக்கூடிய 2வது மிஸ்டேக். கர்த்தர் உங்களுக்கு உங்கள் ஊழியத்திலேயோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ சரியான ஆளை கொடுப்பார். அவர் போய் இவங்களை மீட் பண்ணுன்னு சொல்வார். உங்களோடு கூட கொண்டு ஒரு சிலரை இணைப்பார். ஆனால் நீங்கள் அவங்கள தான் போய் பார்க்கணும்.
இப்போ பாருங்க, ஒபதியா நீதிமானா ஆகாபு நீதிமானா? ஆகாபை விட யார் நீதிமான்? ஒபதியா நீதிமான். ஏசபேலும் ஆகாபும் போஸ்டிங்ல வேணா பெருசா இருக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக ஒபதியா ரொம்ப நல்லவன். ஆனால் நீங்க பார்க்க கூடாத ஆளு. சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஆள் நம்ம கூட இருந்தா சரியா இருக்கும், இவங்க நம்ம கூட இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் உனக்கு ஏற்ற துணை கிடையாது, அது நான் கொடுத்தது கிடையாது. நான் உன்னை பார்க்க சொன்னது ஆகாப்ப. நீ அங்க போ. நீ ஆகாப பார்த்திருந்தீனா கதையே வேற. இப்ப யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. எலியாவுக்கு தெரியாது, கெபின்னு ஒரு விஷயமே தெரியாது. கெபிக்கு போனா தப்பிக்கலாங்கிற விஷயமே தெரியாது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆகாபை பார்க்கும் போது எலியா சொல்லியிருப்பாரு, மழை வரப்போது, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போறாரு. இப்போ ஏசபேல் சொல்றாங்க, நீ எங்க ஆளுங்களை வெட்டிட்ட, நான் உன்னை வெட்டுவேன். அடுத்து என்ன சொல்லியிருப்பான ஏசபேல், என் தலையை வாங்க பார்க்குறியா, உன் தலையை கர்த்தர் வாங்குவார். இதான் எலியாவுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் எப்பவுமே. ஏதாவது ஆகாபு சொன்னா இன்னைக்கு நீனா இல்லை நீதான்பா. எலியா கிட்ட அப்படி பேசவே முடியாது முதல்ல யாராலையும். ஆனால் இவ்வளவும் ஒரு சேஞ்ச் ஆகி போச்சு எலியா கிட்ட. என்ன காரணம்? he choose the wrong way. அது மட்டும் இல்லை, wrong person. நீங்கள் அவரை போய் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பல நேரங்களில் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சிலரை இவர் துணையாக இருந்தால் நல்லா இருக்கும், இவருடைய ஆலோசனை நமக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கள, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய மாம்சத்துக்குரியதான தேவைகளுக்குரியதான அந்த ஆலோசனையை கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவலாக நிற்க வேண்டிய கம்பீரம் இருக்குல்ல, உங்கள் அபிஷேகம், அது காணாம போயிடும். இப்போ லோத்துவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், லோத்து ஆபிரகாமோடு கூட இருப்பது தேவ திட்டம் கிடையாது. லோத்து நீதிமான் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆபிரகாம் நீதிமான் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு நீதிமானும் ஒன்றா இருக்க முடியாது, அவ்வளோதான். இப்போ லோத்து யாரு? ஆபிரகாமோடைய சொந்தக்காரன். அப்போது ஆபிரகாமுக்கு நம்ம அண்ணன் பையன், தம்பி பையன் நம்ம கூட இருக்கட்டுமே, நல்லா இருக்கட்டுமே. லோத்து நல்ல திறமசாலி தான், அவரும் நல்லா சம்பாதிக்கிறார். ஸோ ரெண்டு பேரும் போனால் நல்லா இருக்குமே, உண்மைதான். ஆனால் லோத்து கூட நீ இருக்கக்கூடாதே. ஆண்டவர் ஒன்று அவனை பார்க்க சொல்லலையே. ஒரு நாள் என்ன வந்தது? வாக்குவாதம் உண்டாயிற்று. ஒரு நாள் பிரிவினை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. இதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைக்கிறதான பாதை. நாம் பார்க்க வேண்டியது வேற பர்சன், ரைட் பர்சன். நாம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? வேற ரூட்டில் போயிட்டு இருப்போம். இப்போ எலியா மட்டும் இங்கே நீங்கள் முன்னாடி கொஞ்சம் அப்புறம் இந்த ஆங்கிளில் படித்து பாருங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் எலியா போய் கேட்டுக்கிட்டே இருப்பார். முன்னாடி என்ன சொன்னார்? பனியும் மழையும் பெய்யாது, நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார் தானே. ஆனால் இப்போ ஆண்டவரே, இந்த வீட்டுக்கு இப்படி தீங்கு வர பண்ணுவீரோ, ஏன் இப்படி பண்ணீங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். அடுத்து மழை வருது. மழை எப்போ வரும்னே அவருக்கு தெரியல. போய் பாரு, மேகம் வருதா 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 வருதாங்கிறாரு. 7 தடவை கேட்குறாரு, வருதா பாரு வருதா பாருன்னு. 7வது தடவை சொல்கிறான், ஒரு உள்ளங்கை மேகம் வருது. ரைட், ஓகே. ஏன் இவ்வளோ பிரச்சனை? எலியா அக்கினியை அப்படின்னா இறக்கிடுவார். இறங்குனா இறங்கும், கேட்டருளும்னா என்ன செய்யும்? அக்கினி இறங்கும். ஆனால் விஷயம் என்ன ஆயிடுச்சு? இப்போ அவருடையதான ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டே மாறுது இந்த இடத்துல. 7 தடவை பார்க்குறாரு, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு. இப்போ எந்த பக்கம் போனால் ஆகாபை பார்க்கலான்னு தெரியல அவருக்கு. அவர் போகிற ரூட்டில் ஒபதியா வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவர் போக வேண்டியது ஆகாபை பார்க்க வேண்டியது. இன்னைக்கு 2வது நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த வழியில் யாரோட ட்ராவல் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இப்போ எலியாவை கொண்டு மழை பெய்ய போகுது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதை போய் அவர் யாருக்கிட்ட சொல்லணும்? ஆகாபுக்கிட்ட சொல்லணும். ஆனால் யாருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? ஒபதியாவுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் நான் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பேன். என்னென்னா, நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணுறது நிறைய பேர் கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்றதாகவே இருக்கும், நம்ம காதுக்கு நல்லா இருக்கும். சில நேரத்தில் நமக்கு அது களி கூறுதலாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய திட்டமாக இருக்காது. கர்த்தர் உன்னை பார்க்க சொல்கிற ஆள் உனக்கு பிடிக்காத ஆளாக கூட இருக்கும், நீங்கள் விரும்பாத ஆள் கூட இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட தான் உங்கள் ஆலோசனை இருக்கும். அது தேவ திட்டம், அப்படி தான் வச்சுருப்பார். நம்ம அப்படி வச்சுட்டாருன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. நம்ம ஆகாபை தானே போய் பார்க்கணும், அப்போ தானே மழையை வருவிக்க முடியும். அவங்க 2 பேரும் வேறு ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது நீ ஆகாபை பார்க்க போயிருங்க, வேறு ஒரு பிரச்சனையும் இருக்காது. கெபியை பற்றி தெரியாது, அங்கே ஓடணும்னு தோணாது, எது வந்தாலும் நடக்காது. ஸ்ட்ரைட்டாக காட்ஸ் வேர்ட் மட்டும் போயிட்டே இருக்கும். எலியா நான் ஏன் சாகுறேங்கிற இடத்துக்கு போயிட்டாருன்னா, ஒபதியா வழியாக ஆட்டோமேட்டிக்காக போட்டு வச்சுட்டான் ஒரு விதைய உள்ள. பயப்படாத, ஏதாவது பிரச்சனைனா கெபி இருக்கு. இவர் எப்பேற்பட்டவர்? பிரச்சனை வந்தால் ஏற்று நிற்கிறவர்.
இப்போ பிரச்சனை வந்தால் ஓடி ஒளியணும் அப்படிங்கிற ஒரு விதை போட்டாச்சு. இது எலியாவுடைய 2வது பிரச்சனை. அவர் சாரிபாத் வீட்டில் இருக்கும் பொழுது, அந்த விதவியினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய அத்தாரிட்டி குறைகிறதை அவர் அறியாமல் இருந்தார். 2வது, ஒபதியாவை பார்த்திருக்க கூடாது, பார்த்தபோது அவருக்குள் தேவையற்ற ஒரு விதைகள் போடப்பட்டது. இது பின்னாட்களில் எலியாவுடைய ஊழியத்துக்கு பெரிய டிராபேக். அதனால தான் கர்த்தர் கேட்குறாரு எலியாவை பார்த்து, உனக்கு இங்கே என்ன காரியம், நீ ஏன் இங்கே வந்த? இந்த 2 விஷயத்தில் மட்டும், ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 2 விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை ஆண்டவர் யார் கூட ட்ராவல் பண்ண சொன்னால், யார் கூட ஊழியத்தில் இருக்கீங்கன்னா, உங்கள் அத்தாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இப்படி சொன்ன உடனே அடுத்து இப்படி ஆகிடாதீங்க. உங்களை யாருக்கிட்டையாவது கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா நீங்கள் அத்தாரிட்டி அவர்கிட்ட காட்டாதீங்க. குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நீங்கள் சீஷராக இருக்கும்போது சீஷராக இருக்கணும். தலைவராய் மாறும்போது, லீடர்ஷிப்பில் சொல்கிறேன், தலைவராய் மாறும்போது உங்கள் தலைமைத்துவத்துக்கான அதிகாரத்தை நீங்கள் பத்திரமாய் வச்சுக்கணும். அது அபிஷேகத்தை பாதுகாப்பதுக்கு சமமாக இருக்கிறது. இப்போ 2வது பார்ட் பார்க்க போகிறோம். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். 2025 எப்படி போச்சோ போட்டோம், என்ன பிரச்சனையோ இருந்துட்டு போட்டோம். 2026 கர்த்தர் கொடுக்கிற மிக முக்கியமான வார்த்தை, எழுந்திருந்து என்ன பண்ணு, போஜனம் பண்ணு. போஜனம் பண்ணு. கர்த்தர் அத்தனை பேருக்கும் ஒரு பிரயாணம் வச்சிருக்கிறார். 25 மறந்துருங்க, சாரிபாத் விதவையின் வீட்டை மறங்க, ஒபதியா காதில் போட்டதை விடுங்க, இது வரைக்கும் என்ன இருக்கிறதோ விட்டுருங்க. அதான் ரொம்ப நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவர் தலைமுறை தூரம் ஞாபகத்துக்கு வச்சிருக்கிற ஆண்டவர் தான். ஆனால் மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா முதுகுக்கு பின்னாடி மறதி கடலில் போட்டுடுறாராம். என்ன பண்ணிடுறாராம்? சமுத்திரத்தில் போட்டுடுறாரா. அதுக்கப்புறம் அதை அவர் என்ன பண்ண மாட்டார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா ஒளிந்து போயின, அவ்வளோதான். ஆண்டவர் திருப்பி எடுத்து அதை என்ன பண்ண மாட்டார். நல்லா கவனிச்சிருக்கீங்களா? பேதுரு மறுதளிச்சார். எந்த இடத்துலையாவது பேதுருவை இயேசு ஏன் மறுதளிச்சேன்னு கேட்டாரா? ஒரு இடத்துல கூட கேட்க மாட்டார். ஒரு இடத்துல கூட கேட்க மாட்டார். என்ன நீ ஏன் பேதுரு இப்படி பண்ண, நான் ஏற்கனவே அப்படி சொன்னேனே. இந்த பழையவைகள் ஒளிந்து போயின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த விஷயம் உங்ககிட்ட இல்லாட்டி புதுசான காரியம் உங்ககிட்ட வரவே வராது. இப்போ ஒரு பிரயாணம் கர்த்தர் பண்ண சொல்லிட்டாருன்னா, இப்போ எழுந்திரிச்சு நீங்கள் பண்ண பிரயாணம் பண்ணிடணும். இல்லை ஆண்டவரே, நான் ஏற்கனவே ஒபதியாவை பார்த்து ரொம்ப மனசு சோர்ந்துட்டேன், ஏசபேல் இப்படி பேசிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து நட, அதை விடு. முதல்ல இந்த இடத்துல எங்கேயாவது ஏசபேலை பற்றி கர்த்தர் பேசினாரா? எந்த இடத்துல பேசினாரா? இதுக்கப்புறம் சாரிபாத் விதவின் வீட்டை பற்றி பேசினாரா? ஒரு காரியம் பேசினாரா ஆண்டவர்? எதுவுமே பேச மாட்டார். பழசு முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டிய ஒரு சுபாவம். ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சா தூக்கி குப்பையில் போட்டு அடுத்ததுக்கு போயிடணும். இயேசுநாதர் இதே மாதிரி எல்லாரை பற்றி பேசிட்டு இருந்தால் என்ன ஆகும்? எங்கேயாவது ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் பேசினாரா? ஆடை தைச்சு கொடுத்தாரு, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. எங்கேயாவது சொன்னாரா அந்த ஒரு இடத்துல பழம் சாப்பிட்டாயா? சாப்பிட விட்டாச்சு. அதுக்கப்புறம் 930 வருஷம் உயிரோடு இருந்திருக்க ஆதாம். என்னைக்காவது ஆண்டவர் போய் கேட்டாரா, எப்படி போச்சு பார்த்தியா கேட்டாரா? எங்கேயாவது கேட்டாரா? இல்லவே இல்லை. பாருங்களேன், அவ்வளோதான், வேலை முடிச்சு. ஒரு விஷயம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னா இப்போ அதை நம்ம தாவீதுகிட்ட பார்க்கலாம். தாவீது அழகா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவார். முடிஞ்சா மறந்தாரா? மறந்துட்டார், அவ்வளோதான், விடுங்க, போனா போட்டும் அப்படிம்பாரு. தாவீதை மாதிரிலாம் மன்னிக்கிறதுக்கு ஆளே இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு எழுந்து நட, அது நடக்காது. சாரிபாத்தையும் கூப்பிட்டுக்கோ, ஒபதியாவையும் கூப்பிட்டுக்கோ. வழியில் பிரயாணப்படும் போதெல்லாம் சொல்லிட்டே போவோம், சாரிபாத் வீட்டில் ஆண்டவர் சொல்வார், இன்னுமா எகிப்தை தூக்கிட்டு சுமக்கிற? எகிப்தை விடு. எகிப்திலேருந்து புறப்பட்டாச்சு, எகிப்தை விட்டாச்சு. ஆனால் எதை விடலை தெரியுமா? எகிப்தோடைய தானே இறைச்சி பாத்திரத்தான் விடவே இல்லை. எகிப்துலேருந்து வெளியே வந்துட்டான், ஆனால் எகிப்து தாட்டு மட்டும் என்ன செய்யுது? இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் போனாதான் முழுமையாக எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அர்த்தம். எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டு ஆனால் எகிப்தை பற்றின மொத்தன சிந்தனையும் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தீங்கன்றதுக்கு அர்த்தமே இல்லை. அவர்கள் வழியிலே மடிந்து போனார்கள். எகிப்து கொன்று போடும். ஒன்ஸ் 2025 இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சா, விடுங்க, போட்டோம், அது முடிஞ்சு போட்டோம். 2026 நியூ ஸ்டார்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு. இப்போ நீ எழுந்து நட, ஒரு பிரயாணம் இருக்கு. சில ஆட்கள் உட்காந்து பேசிகிட்டே இருக்கோம், பழசை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம். 20 வருஷமா 5 வருஷமா அது அப்படி. ஆண்டவர் சொல்றார், எழுந்து நட முதல்ல. ஏன்? நான் உனக்கு வேறொரு அபிஷேகம் வச்சிருக்கிறேன்.
வேறொரு காரியம் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியிருக்கிறது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உனக்கு எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறது இயேசு வர்ற வரைக்கும் இருக்கு. எனக்கு அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாரு. அது இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. உன்னதங்களில் உள்ள துரைத்தனத்திற்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய், நல்லா கவனிங்க, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமியில உள்ளது இல்ல, உங்களுக்கும் எனக்கும் இன்னொரு ஆளுகை இருக்கு. அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நமக்கு ஆண்டவர் வேறொரு பிரயாணம் வச்சிருக்கிறாரு. எட்டர்னல் பிரயாணம், நித்திய பிரயாணம் இருக்கு. இங்க இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு ஊழியம். இதுக்கப்புறம் எட்டர்னல் வேலை இருக்கு. அதைத்தான் பவுல் சொல்றாரு, எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அப்ப காட் நமக்கு வேறொரு பெரிய ஜர்னி வச்சிருக்கிறார். நீங்க இன்னும் பழசையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் 2025க்கு முன்னாடி உள்ளதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா, நீங்க எப்ப எந்த பிரயாணத்தை செய்வீங்க? அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நல்லா சாப்பிடுவாரு, நல்லா தண்ணி குடிப்பாரு, தூங்கிடுவார். இரண்டாம் தரம் ஆண்டவர் சொல்றாரு, இரண்டாவது முறை அவரை தட்டி எழுப்பி நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்போ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த 2026ல் மட்டும் இல்ல, அவர் வரும் வரைக்கும் மட்டுமல்ல, அவர் வந்து நம்மை கூட்டிட்டு போய் உன்னதங்களில் உள்ள அதிகாரங்களுக்கு துரைத்தனங்களுக்கு நம்மளை பங்குள்ளவர்களாய் மாத்துகிறார். அதுதான் சொல்லுது. அவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் எப்படி பிதாவினிடத்தில் ஜாதியின் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேனோ அவனுக்கும் அதிகாரத்தை தருவேன். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது. இதை பார்த்துக்கிட்டு போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. எட்டர்னல் பிளஸிங் வரைக்கும் இருக்கு. இன்னும் முடிஞ்சு போன விஷயத்தையே அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு, இது நஷ்டமாயிருச்சு, ஆச்சு நஷ்டமாச்சு, என்ன செய்யலாம் விடுங்க, வருதா பாப்போம், தோத்திரம் வராட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அடுத்து ஒருத்தன் ஏமாத்திட்டானா சரி ஓகே கொடுக்குறானா பாருங்க, இல்ல தூக்கி ஆண்டவர் கையில் ஒப்படைச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்க. ஏமாத்தினவனை என்ன பண்ணணும்னு கர்த்தர் பார்த்துப்பாரு, உங்களை எப்படி உயர்த்தணுங்கிறதையும் கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆண்டவர் நமக்கு வேற பிரயாணம் வச்சிருக்கிறார். நீங்க இன்னும் படுத்திருக்க வேண்டிய நேரம் இல்லை. சோகமா துக்கமா துயரமா கண்ணீரோட சிலர்லாம் அப்படியே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ், என்ன பண்றது ஏது பண்றது இப்படி ஆயிப்போச்சே. எதுக்கு சொல்றேன், நமக்கு நம்ம மேல தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நாம இன்னைக்கே முடங்கிட்டோம்னா, சூரியச்சரிக்கையில் படுத்துட்டோம்னா, அடுத்து நீங்க பண்ண வேண்டிய பிரயாணத்தை வேற யாராவது பண்ணுவான். கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றுவாரு, ஆனா நம்ம ஆசீர்வாதம் நம்ம கையை விட்டு போயிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்த்து எந்திரிச்சு பண்ணுப்பா, ஒரு பெரிய பிரயாணம் இருக்கு. அது வெகு தூரம். வெகு தூரம்னா எவ்வளவு தூரம் இருக்கு? பரலோகம் வரைக்கும் இருக்கு பிரயாணம். நீங்க ஏதோ 70 வயசு 80 வயசு நினைச்சிடாதீங்க, சார் இப்போ சாவர வரைக்கும் ஏதோ பிரயாணம் பண்ணி சாவணும். இல்ல, நம்ம ஜேர்னி ஹெவன் வரைக்கும் இருக்கு. ஹெவன்லையும் இருக்கு, உன்னதங்களில் உள்ள துரைத்தன அதிகாரத்திலையும் இருக்கு. அங்கேயும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு காரியங்களை வச்சிருக்கிறாரு. அந்த உன்னதமான பிளஸிங்கை பேஸ் பண்ணித்தான் நீங்கள் நானும் ஓடணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை போஜனம். அதை சாப்பிட்டு ஒரு விசுவாசத்தோட தைரியத்தோட என்னை நியமித்தவர் வேறொரு காரியத்துக்கு என்னை அழைத்தார். அதுக்கு தான் என்னை அபிஷேகித்தார், அதுக்கு தான் என்னை வேறு பிரிச்சார். அதுக்காக தான் கர்த்தர் எனக்கு இவ்வளவு காரியம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறதுலே உழண்டுகிட்டே இருப்பான், இங்க இருக்க பிரச்சனையோடய ஓடிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், பலிபீடத்துக்கிட்ட இருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தாச்சு, இப்போ அடுத்து நம்ம எங்க போகணும்? மகா பரிசுத்தத்துக்குள்ள. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன இருக்கு தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து கர்த்தர் பேசுவார். கண்டிப்பா யார் பேசுவா? கர்த்தர் பேசுவார். ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு, வெளியே பலிபீடத்துக்கிட்ட இருந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது யார் பேசுறது? மனுஷன் பேசுறது. ஆடு மாடு சவுண்டு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், புறா குஞ்சு சவுண்டு எல்லாம் கேட்கும். இந்த பக்கம் கர்த்தர் பேசுவாரு. நீங்க இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா மகா பரிசுத்தத்துக்குள்ள போயிடுவீங்க. இல்ல இந்த ஆடு மாடு சத்தம் வெளியே இருக்கிற மனுஷ சத்தோட கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கேயே தான் இருப்பீங்க. ஒரு நாள் உங்களை அது வெளியும் கூட்டு போயிடும், திருப்பி பேக் ஸ்லைட் ஆயிடுவீங்க. நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல அப்படியே சூரச்செடிக்கிட்ட வந்து உட்காந்துருவாங்க. கர்த்தர் பேசுவாரு, ஆனா போகாது. எழுந்திருந்து போஜனம் பண்ணு, சாப்பிடுவான், திருப்பி படுத்துருவான். இவனாவது பரவாயில்ல, 2வது தடவை ஏஞ்சிட்டான். சிலர்லாம் 10 வருஷமா படுத்து கிடக்கு. ஏன் படுத்து கிடக்க? இல்ல அன்னைக்கு எனக்கு அப்படி ஒரு விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, உன்ன மாதிரி விஷயம் யாருக்குமே நடக்கலையா? உன்ன மாதிரி விஷயம் யாருக்குமே நடக்கலையா? உனக்கு மட்டும் தான் நடந்திருக்கா? எதுக்கு பைபிள்ல இவ்வளவு விஷயத்தை எழுதி கொடுத்துருக்கோம்? உன்ன மாதிரி உனக்கு நடந்த சம்பவம் உனக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு அவங்களை எப்படி ஆற்றி தேற்றி பாதுகாத்து உருவாக்கி ஆசீர்வதித்த தேவன்
உங்களையும் அப்படி நடத்த வல்லமை உள்ளவர் என்பதுக்கு தான் இதை எழுதி கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனை இது உள்ள இருக்கும். உங்க பிரச்சனை இதுக்குள்ள இருக்கு. இதுல இருந்து உங்களை எப்படி டெலிவரன்ஸ் பண்ணாருங்கிறத நீங்க பார்க்கணும். எழுந்திருச்சு ஓடணும். சிலர்லாம் டிப்ரெஷன்ல, ஸ்ட்ரெஸ்ல அப்படியே மொத்தத்தையும் முடக்கிக்கிட்டு, அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, ஏச்சு ஓடு, உனக்கு இருக்க பிரச்சனை யாருக்குமே இல்லையா? இருக்கு. பிரச்சனையோட உட்காராத, எந்திரிச்சு நீ ஓடிக்கிட்டே இரு. இல்லை என்னால முடியாத ஆண்டவரே, அவங்க அப்படி பேசுறான், இவன் இப்படி பேசுறான். பேசுறவன் எதுக்கு பேசுறான் தெரியுமா? உன்னை ஓட விடாம நிக்க வைக்கிறதுக்கு தான் பேசுறான். நீ ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் பேச மாட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டே இருக்கான். நீ அங்கேயே நிக்கிறதுனால தான் அவன் பேசுறதும் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. நீ ஏன் ஓடிற, அவன் பேசுறதும் காதுல விழவே விழாது. இதுதான் கர்த்தர் நமக்கு வச்ச பிரயாணம். யூ மஸ்ட் டிராவல். சுத்திக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நிக்கிறது கெட்டு போகும், நிக்கிறது தொலைஞ்சு போகும். நீ ரன்னிங்லேயே இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன். போராடிட்டே இருக்கணும். இருக்கதான் செய்யும் போராட்டம். ஆண்டவர் சொல்றார், எழுந்து நட. 2026 2025 முடங்கினவர்கள் 2026 ஓடணும். 2025 படுத்தவர்கள் 2026 எழுந்திருக்கணும். இல்ல நடக்காது, ஆகாது 2025 சொல்லியிருப்பாங்க. 2026 கர்த்தர் சொல்றாரு, ஆகும், நடக்கும், முடியும். ஏன்னா உன்மேல் கர்த்தர் வைத்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. உன்னை அழைத்த அழைப்பு பெருசு, அதனுடையதான முடிவு வேற. அதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நாம எப்போ எங்க சோர்ந்து போகிறோம் தெரியுமா? போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே. ஆண்டவர் சொல்ல, இந்த வார்த்தையை கர்த்தருக்கு பிடிக்காது. போதும் யார் சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் சொல்லணும். தானியேல் போய் கேட்டுக்கிட்டே இருக்காரு, ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, இது என்ன? 1330 நாள்னா என்ன? 2300 நாள்னா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, தானியேலே நீ போகலாம், உன் சுதந்திர வித்தை சுதந்திரம் போய் இளைப்பாரி கொண்டு. ஆண்டவர் சொல்லணும். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், சரி நீ போ, அந்த மூடி பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறு, பார்த்துட்டு உனக்கு மரணம் வந்துருச்சு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். இது நம்மளே நமக்கு வச்ச அழைப்புல உலகத்தான் சொல்றான். அன்றைக்கி ஒரு ஆள் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு இன்டர்வியூவில். அவர் சொல்கிறாரு, என் வாயால் நான் சாகிறேன்னு சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறார். நான் அவர் சொல்கிறேன், அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் சார் அப்படின்னு அவர் சொல்கிறார், ஏன் சார் சாகணும்? நல்லா வாழணும் சார், எவ்வளோ விஷயங்கள் செய்யணும் சார். நம்ம பாருங்கள், ஒரு உலகத்தானுக்கு என்ன டார்கெட்னே தெரியல, அவனா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். அவனுக்கே அதை செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. நீங்களும் நானும் தாயின் கருவில் உருவாகும் போதே ஒரு பிளானோடு கொண்டு வரப்பட்டவர்கள், ராஜாக்களும் ஆசாரியமாக அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் உட்கார டைம் வேஸ்ட் ஆகிட்டே போகுது. உங்களை கொண்டு செய்ய வேண்டியது டிலே ஆகிட்டே போகுது. நீங்கள் அந்த டிலேவை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம், ஆண்டவர் ஏதாவது செய்வார். எதுவும் செய்ய மாட்டார், சாப்பாடு தான் தருவார். எழுந்திரிச்சு நடக்க வேண்டியது உங்கள் வேலை தான். தேவைப்பட்டால் லோத்துவை கையை பிடிச்சி வெளியே விடுவார். நடக்க தெரிஞ்ச ஆளை அவர் தான் நடக்க வைப்பார். நீங்கள் தான் நடக்கணும். 2026 ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், படுத்திருக்கலாம் மாட்டேன், எழுந்திரிச்சு நான் நடக்க போகிறேன். எப்படி நடக்க போகிறேன்? கர்த்தர் எனக்கு நியமித்தவைகளை நடக்க போகிறேன்.